குட் மார்னிங். இன்னைக்கு ஞானத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஞானம் எங்க இருக்குது அப்படின்னு தெரியாதான், அது எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வருகிறதுன்னு யாருக்குமே புரியாது. ஒருவேளை சமுத்திரத்தின் ஆழத்துல இருக்குது அப்படின்னு அங்க போய் பார்த்தா சமுத்திரம் சொல்லுமா, எனக்கு இங்க இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுமா. ஒருவேளை தங்கமும் வெள்ளியும் கொடுத்தோம் என்ன பண்ண முடியாது, அந்த ஞானத்தை நாம் வாங்க முடியாது. முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றதான் ஞானம். எந்த பளிங்கு என்ன காரியத்தை கொடுத்தோம் ஞானத்தை வாங்க முடியாதான். அந்த மனுஷனுக்கு அது எந்த இடத்துல இருந்து வருகிறதுன்னு கூட தெரியாதாம். அதனுடைய வழியை அறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டவர் மாத்திரம்தான். அவருக்கு தான் தெரியுமோ அது எந்த இடத்துல இருக்கிறது என்பது இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம காசை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ எதையுமே நாம வாங்க முடியாது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல். ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். சாலமோன் ராஜா பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் ராஜாவா இருக்கின்றாரு. நான் நிறைய தேசங்களை நான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும், எனக்கு நிறைய பொண்ணு வேணும், பொருள் வேணும், நான் பெரிய ராஜாவா இருக்கணும், யாரும் எனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கேட்டிருக்கலாம்ல. அவர் அதெல்லாம் கேட்கல. இந்த தேசத்தை ஆளுவதற்கு எனக்கு ஞானத்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாய் இருந்ததா அவர் கேட்டது. அதனால அவர் ஞானத்தை கொடுத்தாராம். அவர் கிஃப்டா கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம். சாலமோன் காலத்துல வெள்ளி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லையா, அந்த அளவுக்கு அவர் செல்வ சீமானா இருந்தார். தானியேல் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்த ஞானத்தை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, அந்த தேசத்துல ராஜா சொப்பனம் ஒன்றை கண்டார். அந்த சொப்பனத்துக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. தானியேல் அதற்கு அந்த மறைபொருளை அவர் வெளிப்படுத்தினார். அவருக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவி இருந்தது. அதனால அவர் செய்த காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்ததாம். அப்படிப்பட்ட ஞானம் இன்னைக்கு நமக்கும் வேணும்ல. நாம ஸ்கூல் தொடங்கியாச்சு, பிள்ளைங்களுக்கு படிப்பதற்கு வேண்டிய ஞானம் வேணும். பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு அதை நடத்துவதற்கு ஞானம் வேணும். வேலை செய்யறோம்னா அதுலயும் நம்ம ஞானமா இருக்கணும். குடும்பத்துல நமக்கு ஞானம் வேணும். எல்லாவற்றிற்குமே இந்த ஞானம் அதிகமாய் தேவைப்படுகிறது. இந்த ஞானம் வேணும் அப்படின்னா நம்ம எங்க போனாலும் கிடைக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் அறிவிலும் வளர்த்தியிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஞானம் இன்றைக்கு நமக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம ஆண்டவரிடத்துல மாத்திரம்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நாம எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். அதனால படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, இந்த வருடம் நான் நல்லா படிக்கணும், நல்லா ஞாபக சக்தி கொடுங்க, அறிவு கொடுங்க, புத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிச்சயமா இந்த வருடத்துல உங்களுக்கு நிறைவான ஞானம், தெளிவு, புத்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஸ்கூல்ல சிறந்தவர்களா நல்ல பிள்ளைகளா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். Have a nice day. Jesus loves you.